தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் பரிசுத்தமான இந்த கல்வாரி பலியில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உலகம் பூராகவும் பரவி வாழும் நோயினால் துன்புறுவோரையும் பாதிக்கப்பட்டோரையும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருப்போரையும் இறைவனின் இரக்கம் சந்திக்கும்படி இப்பலியில் மன்றாடுவோம். பலி பூசை காண வாய்ப்பில்லாமல் தொலைக்காட்சிகளிலும் மற்ற வழிகளிலும் இந்த பூசையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களிலும் வாழ்விலும் இறைவனின் அருட்கரம் அவர்களை வழிநடத்தி விசுவாசத்தில் நம்மை ஆழப்படுத்தவும் இப்பலியில் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு பலியில் பங்கெடுக்க நம் பலவீனங்கள் குறை குற்றங்களை ஆண்டவர் கரம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம்.
ஆற்றலை போற்றுகின்றோம், தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம், அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்த திருவிழமானீர். அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடையச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவி ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 2 தொடங்கி 5 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, நீர் எமக்கு இரங்கும் வரையிலும் எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குமே. திருப்பாடல் 123. இரங்கும் வரையிலும்
ஆண்டவரே நீரமக்கு இறங்கும் வரையிலும் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குமே. ஆண்டவரே நீரமக்கு இறங்கும் வரையிலும் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குமே. உம்மீது இறங்கும் நாங்கள் இகழ்ச்சி கொண்டோம். இன்பத்தில் திளைப்போர் வசை மொழி போதும், மனிதர் பழிச் சொல் போதும். உம்மீது இறங்கும் நாங்கள் இகழ்ச்சி கொண்டோம். இன்பத்தில் திளைப்போர் வசை மொழி போதும், மனிதர் பழிச் சொல் போதும். ஆண்டவரே நீரமக்கு இறங்கும் வரையிலும் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குமே. ஆண்டவரே நீரமக்கு இறங்கும் வரையிலும் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குமே. இரண்டாம் வாசகம். திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 7 தொடக்கம் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என்னுடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவர்ந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 தொடங்கி 6 ஏறாக. அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேற் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சற்றமர்ந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பொதுக்காலத்தின் 14வது வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கும் வீட்டில் இருந்தபடியோ தொலைக்காட்சியிலோ வேறு வழிகளிலோ தான் இந்த திருப்பலியை பார்க்கிறோம், கேட்கிறோம். ஏதோ ஒரு துளி ஆன்மீக பயன் அடைகிறோம் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 3 ஞாயிறு வாரங்களும் மாறி மாறி தொடர்ச்சியாக மாற்கு நற்செய்தியில் இருந்து இறைவார்த்தை பகுதி நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய இறைவார்த்தை பகுதி சற்று வித்தியாசமானதாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீடர்களோடு பல இடங்களுக்கும் பயணித்துவிட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, ஆறுதலோடு, சந்தோஷத்தோடு என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன் என்று சீடர்களோடு அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு பயணிக்கிறார். நாசரேத்து என்கிற இடத்திற்கு. அங்குதான் இன்றைய நாள் நற்செய்திக்குரிய சம்பவம் நடந்திருக்கிறது என்று மாற்கு நற்செய்தியாளன் நமக்கு சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வாசக பகுதிகள் ஒவ்வொன்றும் 2 நிலைகளில் இயேசுவை, எங்களை ஆய்வு செய்து பார்க்க அழைப்பு தருகிறது. ஒரு பக்கத்தில் பலவீனமான தன்மை, மறுபக்கத்தில் பலத்தின் தன்மை என்று 2வது வாசகத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நற்செய்தியில் ஒரு பக்கத்தில் இயேசுவின் மனிதத்தன்மை, மறுபக்கத்தில் இயேசுவின் இறைத்தன்மை. இவை இரண்டுக்கும் நடுவில் எங்கே எப்படி இயேசுவின் அருளை ஆசிரை பெறுவது என்று நாசரேத்து ஊர், சொந்த ஊர் மக்கள் திண்டாடுகிற ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இயேசுவினுடைய பணிவாழ்வில் அவருடைய மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் பக்கத்திலேயே வைக்கப்பட்டிருப்பதை நற்செய்தி காட்டுகிறது. அல்லது இயேசுவின் மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் மாறி மாறி நமக்கு காண்பிக்கப்படுகிறதை 4 நற்செய்திகளிலும் நாம் தெளிவாய் பார்க்கலாம். ஒரு சில உதாரணங்கள். இயேசுவை பாருங்கள். மனிதத்தன்மையில்
எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போய் கோபப்படுகிறார். கோபம் ஒரு மனித உணர்வு. ஆனால் அந்த கோபப்பட்ட மனித தன்மைக்கு அடுத்தபடியாய் கோயில் என்கிற உண்மையான சத்தியத்தை இறைத்தன்மையில் வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் லாசர் மரித்து விட்டான் என்று கேள்விப்பட்டு அந்த மரண வீட்டுக்கு போகிறார். 11வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, கண்ணீர் விட்டு அழுதார். அது இயேசுவின் மனித தன்மையை காட்டுகிறது. இயேசு கடவுள் அழ வேண்டியதில்லை, ஆனால் மரண வீட்டில் அழுதார். அவருடைய மனிதத்தன்மை. அதே மரண வீட்டில் மரித்த லாசரை உயிர்ப்பிக்கிறார். அது அவருடைய இறைத்தன்மை. எனவே இயேசுவின் மனிதத்தன்மையில் கண்ணீர் விட்டார், இறைத்தன்மையில் உயிர்ப்பின் சக்தியை வெளிப்படுத்துகிறார். மனிதத்தன்மையில் கோபப்பட்டார், தெய்வத்தன்மையில் தெய்வீக ஆலயத்தை குறித்து போதிக்கிறார். கானாவூர் திருமணத்துக்கு போகிறார். உறவுகளோடு, சொந்தங்களோடு, தாயோடு, சீடர்களோடு. இது மனிதத்தன்மை. அதே மனிதத்தன்மையில் திருமணத்துக்கு போனவர் சாதாரண தண்ணீரை சுவையுள்ள ரசமாய் மாற்றினார். அது அவருடைய இறைத்தன்மையின் வெளிப்பாடு. எனவே நம்முடைய வாழ்வுக்குள்ளே இன்றைக்கு இயேசுவினுடைய இந்த நற்செய்தி பகுதி மற்ற அவருடைய வெளிப்பாடுகளோடு சேர்த்து பார்க்கப்படும் பொழுது இயேசு 100% பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனிதனாக இருந்தார். அதே இயேசு முற்றுமுழுதான தெய்வீக சக்தி கொண்டவராய், இறைத்தன்மை உள்ளவராய், கடவுளாய் இருந்தார் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இருக்கிற போராட்டம் என்ன என்று பார்ப்போம். இந்த மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் மாறி மாறி வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு விசுவாசம் என்றால் என்ன, அல்லது நம்பிக்கை என்பது என்ன? இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது, ஊரெல்லாம் போய் அற்புதம் செய்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த வீட்டில் பல அற்புதங்களை செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, அவர்களின் நம்பிக்கை குறைவின்மையால் தன் சொந்த ஊரில் ஆண்டவர் வல்ல செயல்கள் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். உண்மைதான் அன்புக்குரியவர்களே. இந்த வேதத்தின் பின்னணியோடு கூட மார்க்கு நற்செய்தியினுடைய இந்த 3 வார பகுதியையும் சேர்த்து பார்க்கிற பொழுது மார்க்கு நற்செய்தியாளன் 2 நம்பிக்கை இல்லாத தன்மைகளுக்கு நடுவில் 2 நம்பிக்கையின் தன்மையை சேர்த்து நமக்கு சொல்லுகிறார். நற்செய்தி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கு நற்செய்திக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் ஒன்றிணைத்து சேர்த்து சிந்தனையை கொடுக்கக்கூடிய சக்தி. ஆங்கிலத்தில் இதை சொல்லுகிறார்கள் சாண்ட்விச் எக்ஸெஜெட்டிக்கல் சிஸ்டம். அதாவது 2 நம்பிக்கை இல்லாத நிலை. ஒன்று, போன வாரத்துக்கு முன்னைய வாரத்தில் சீடர்களோடு பயணிக்கிற பொழுது படகின் அடிப்பகுதியில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். மனிதத்தன்மை. அதே இயேசு வெளியிலே வந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். இறைத்தன்மை. ஆனால் அங்கே என்ன நடந்தது? நம்பிக்கை இல்லாத அவரோடு இருந்த ஒரு சொந்த கூட்டத்தை பார்த்து, தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறார், என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனவே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம். இன்றைய நற்செய்தியிலும் தன் சொந்த ஊருக்கு போகிறார். நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம். தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் தனக்கு அருகிலேயே தன்னோடு படகில் பயணிக்கிற பொழுது கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டார்கள். தன் சொந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் தன்னுடைய இறைத்தன்மையை கண்டுகொள்ள முடியாமல் மனித தன்மைக்குள்ளேயே தன்னை வைத்து பார்க்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத கூட்டத்தை இயேசு காண்கிறார். எனவே மார்க்கு நற்செய்தியாளன் 2 நம்பிக்கை இல்லாத சம்பவத்துக்கு நடுவில் போன ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தில் 2 உறுதியான நம்பிக்கையின் தன்மைகளை வைத்து காண்பித்தார். ஒன்று, ஜாயிரிஸ் என்கின்ற தொழுகைக்கூட தலைவன் நம்பிக்கையோடு மரித்த தன் மகளை உயிர்ப்பிக்கும் வாய்ப்பை ஆண்டவருக்கு கொடுத்து நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கு வாதையில் இருந்த பெண் அவருடைய மனிதத்தன்மையை கடந்து தெய்வீகத்தை தொட்டால் எனக்கு வாழ்வு பிறக்கும் என்று இயேசுவின் ஆடையின் நுனியை மறைவாய் போய் தொட்டு வாழ்வு பெறுகிறாள். இது நற்செய்தியாளனுக்குரிய ஒரு தனி பண்பு.
நம்பிக்கை இல்லாத நிலையை சொல்லுகிற பொழுது, இரண்டு நம்பிக்கை இல்லாத தன்மைகள் இரண்டுமே அவரோடு இருந்தவர்கள், அவருடைய சொந்த ஊர் மக்கள், அவர் தேர்ந்தெடுத்தவர்கள். நடுவில் வந்த இருவரும் நம்ப தேவையில்லாதவர்கள். புறையின பெண், நூற்றுவ தொழுகை கூட தலைவன், இருவருமே இயேசுவில் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்பினார்கள், வாழ்வு பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த நம்பிக்கையை எப்படி உயிரோட்டமுள்ள ஒரு நம்பிக்கையாய் வாழ்வது? நற்செய்தியிலே நமக்கு தெரியும், இயேசுவினுடைய இறைத்தன்மை எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய இறைத்தன்மை என்பது மனித தன்மையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. A divine nature is skinned by the human skin. எனவே இயேசுவினுடைய தெய்வீக தன்மை எப்பொழுதுமே வெளிப்படையாக, சுலபமாக, இலகுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது பல சக்திகளை, தடைகளை தாண்டித்தான் இயேசுவின் தெய்வீக தன்மைக்குள்ளே நாம் பயனடைய முடியும். எனவே இயேசுவின் தெய்வீக தன்மை அவருடைய இந்த மனுவுரு எடுத்த நிலையில் மனித தோள்களால், மனித சுபாவத்தால், மனித தன்மையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் கவர்ட் பை தி ஹியூமன் ஸ்கின். எனவே இயேசுவினுடைய இந்த வல்லமையுள்ள செயல்களை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிறது, நம்பிக்கை இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக அவரால் தன் சொந்த ஊரில் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு நம்பிக்கை என்பது வெறுமனே என்னுடைய நோய் குணமடைவதால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அல்ல. நான் கேட்ட காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைத்ததால் நம்பிக்கை உண்டாகுகிறது என்று அல்ல. நான் போராடி கொண்டிருக்கிற பல போராட்டங்களில் எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்தது என்பதற்காக நான் நம்பிக்கை உள்ளவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நம்பிக்கை என்பது ஒரு பயணம். Faith is a journey. உன்னுடைய வாழ்வுக்குள்ளே தடைகளை தாண்டி, வெற்றி தோல்வி இரண்டையும் சந்தித்து, உடல் சுகம், ஆரோக்கியம், ஆரோக்கியமற்ற நிலை இரண்டையும் தாண்டி, மகிழ்ச்சியான நேரங்கள், மகிழ்ச்சி இல்லாத நேரங்கள் இரண்டையும் தாண்டி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட நிலைகள் இரண்டையும் தாண்டி, உன்னால் என்னால் இயேசுவோடு, இயேசுவின் அருளோடு, அவருடைய அருளை மட்டும் நம்பி, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, என் அருள் உனக்கு போதும் என்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதை மட்டும் நம்பி என்னால் விழுந்து போகாமல், தடுக்கி விழாமல், தீமைகளுக்குள், பாவங்களுக்குள் சிக்கி விடாமல் இயேசுவின் அருளோடு நாளுக்கு நாள் பயணிக்க முடிந்தால் அதுதான் நம்பிக்கை. எனவே இன்றைக்கு நற்செய்தியிலே நமக்கு 2 சவால்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, இன்றைய நாசரேத்தூர் மக்களுடைய வாழ்வில் இயேசு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், வல்லமையுள்ள வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எசாயா பகுதியிலே இருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு போதிக்கிற இந்த கட்டத்திலே அவர்களுடைய கவனமெல்லாம், அவர்களுடைய எண்ணமெல்லாம், அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே, சிந்தனை முழுவதுமே இயேசுவை ஒரு தச்சனாக, மரியாவின் மகனாக, அவருடைய சகோதரர்கள் அங்குதானே இருக்கிறார்கள், இங்குதானே இவர் நடந்து தெரிந்தார், 30 ஆண்டுகள் இந்த ஊருக்குள்ளே தானே இருந்தார், இந்த 3 ஆண்டுகளுக்குள் எப்படி இப்படி ஒரு ஞானம், எப்படி இப்படி ஒரு சக்தி, எப்படி இப்படி ஒரு வல்லமை இவருக்கு கிடைத்தது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். என்ன நடந்தது? இயேசுவினுடைய மறைக்கப்பட்ட தெய்வீக தன்மை, மனித தோள்களுக்குள்ளே மறைந்திருக்கிற தெய்வீக தன்மையை அவர்களால் தொட முடியாமல் போய்விட்டது. காரணம், அவருடைய பலவீனப்பட்ட மனித கண்கள் இயேசுவை ஊருக்குள் ஒருவனாய், வெறும் மனித தோள்கள் மட்டும் கொண்டவனாய், வெறும் மனுஷனாய், தச்சன் மகனாய், மரியாவின் மகனாய் மட்டும் பார்க்க நினைத்தார்கள். அது அவளுடைய விசுவாசத்துக்கு கிடைத்த தோல்வி. எந்த ஒரு நல்ல காரியமும் ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லை. எனவே நான் நீங்கள் எங்கள் விசுவாச பயணத்திலே செய்யக்கூடிய 2 காரியம். ஒன்று, இயேசுவிடம் இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவையாக இருந்தால் அவருடைய மனித தன்மையை கடந்து, அவருடைய மனித தன்மைக்கு அப்பால் சென்று, அவருடைய இவ்வுலக வாழ்வின் துன்பங்கள், வேதனைகளையும் கடந்து அந்த இயேசுவின் தெய்வீக வல்லமையை தொட முடிந்தால் அது நம்பிக்கை.
அந்த நம்பிக்கை வெற்றி கொடுக்கும். போன வாரத்தில் இரத்தப்போக்கு வாதையுள்ள பெண் அதை செய்து காட்டினாள். தன்னுடைய நிலையை மறந்தாள். அங்கு இருக்கிற கூட்டத்தின் வெட்கத்தை மறந்தாள். இயேசுவின் அந்த மனித தன்மையை கடந்து போய் தொட்டால் போதும் என்கிற நம்பிக்கை இது நமக்கு வேண்டும். நம்மை சுற்றி 1000 சுமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுவை, மனித தன்மையை கடந்து அவரை தொடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அவரை தொட்டு பயனடைய முயற்சிக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, இன்றைக்கு இயேசு மனித தன்மையில் அவர் வாழ்ந்திருக்கிறார், இறைத்தன்மையிலும் வாழ்ந்திருக்கிறார். எனவே நாம் செய்யக்கூடியது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு வாழ்ந்து காட்டிய உயர்ந்த ரகமான ஒரு மனித பண்பை, மனித தன்மையை, மனித சுபாவத்தை என்னுடைய வாழ்வுக்குள் நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு புனிதனாய் வாழ்வதற்கு அடிப்படை தேவை மனுஷனாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தெய்வீக பண்புகள் எங்களுக்குள் வளர்வதற்கு அடிப்படை தேவை. அடிப்படை நல்ல மனித பண்புகளை வாழ்ந்து பாருங்கள். இயேசு அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு இயேசுவை, மனித தன்மையை கடந்து தெய்வீகத்தை தொடுவது நம்பிக்கை. அவருடைய மனித தன்மையிலே இருக்கிற எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் எங்கள் வாழ்வுக்குள் வாழும் பொழுது எங்களுக்குள் இருக்கிற தெய்வீக தன்மை அடுத்தவர்கள் நடுவில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இயேசுனுடைய மனித தன்மை என்ன? மன்னிப்பு, இரக்கம், அன்பு, பகிர்வு. எனவே இவையெல்லாம் கடவுள் தன்மை கிடையாது. இதெல்லாம் மனித தன்மைகள். மனுஷனாய் இந்த உலகத்தில் பிறந்தவன் பகிர வேண்டும், நேசிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், எளிமையில் தாழ்ச்சியில் இருக்க வேண்டும், பிறர் நலத்தை நேசிக்க வேண்டும், சுயநலத்தை சாகடிக்க வேண்டும். இதுதான் மனுஷ பண்பு. எனவே இன்றைக்கு விசுவாசத்துக்கு சவாலாக அமைகிற இந்த வாசக பகுதியில் நானும் நீங்களும் நாசரேத்தூர் ஜனக்கூட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறது போல நமக்கு தெரிந்தாலும், நாம் நம்முடைய விசுவாச பயணத்தில் இயேசுவின் தெய்வீக தன்மையை தொடுவதற்கு முயற்சி செய்வோம். தெய்வீக தன்மையை தொடுவது கடினம். சுய இழப்பு தேவை. சுய கௌரவத்தை இழக்க வேண்டும். சொந்த பெருமையை இழக்க வேண்டும். தம்பட்டம் அடிக்கிற பெருமையான நாவு அழிய வேண்டும். எளிமை, தாழ்ச்சி உருவாகுகிற பொழுது, இயேசுவனுக்கு முன்னிலையில் நாம் உண்மையுள்ளவர்களாய் மாறுகிற பொழுது அந்த தெய்வீக தன்மையை பற்றி கொள்ள முடியும். அந்த பெண் அதை நமக்கு செய்து காட்டினால். இரண்டாவது, போராடுங்கள். நம்மை சுற்றி எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள் என்று முழு உலகமும் சிக்கி போயிருக்கிற நாட்களில் ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டியது, நல்ல ஒரு மனுஷனாய் வாழ்ந்து காட்டு. அந்த மனித தன்மையை இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் அந்த இயேசுவின் மனித தன்மையை வாழ்வது கடினம், மன்னிப்பது கடினம். மன்னித்தால் நீ இயேசுவின் மனித தன்மையிலும் உனக்குள் இருக்கிற இறைத்தன்மையிலும் நீ வளருகிறாய். அன்பை, பகிர்வை உன்னால் கொடுக்க முடிந்தால் இயேசுவின் மனித தன்மையிலும் உன் தெய்வீக தன்மையிலும் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். எனவே ஒவ்வொரு மனுஷனும் அடிப்படையில் ஒரு ஆன்மீக படைப்பு, ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதை ஒவ்வொரு நாளும் நான் வெளியே கொண்டு வர வேண்டும். நல்ல மனித பண்புகளை வாழ்ந்து எனக்குள் மறைந்திருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வீக சுபாவத்தை, சாயலை அடுத்தவர்களுக்கு சாட்சியப்படுத்தி வாழ இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. இயேசுவோடு கூட விசுவாசத்தில் பயணிக்க நானும் நீங்களும் போராடுவோம். இயேசுவின் தெய்வீக தன்மையை தொடுங்கள், அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இயேசுவின் மனித தன்மையை வாழுங்கள், போராடி. அது உங்களை தெய்வீக தன்மையில் நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியென்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர்.
இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தைக்கேற்றதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்ல துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என அனுதினமும் நம்பிக்கையில் வளர்ந்து உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
ஆகவே நாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கோரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவல், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவின் மனிதத்தன்மையையும் தாண்டி அவருடைய இறைத்தன்மையில் நாம் நம்பிக்கையில் வளர விண்ணக தந்தையை நோக்கி இயேசு நமக்கு சொல்லித் தந்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும், உம்மை இடையறாது நம்பிக்கையில் பற்றி பிடித்து உம்மை புகழ்ந்தேற்றி வாழவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.